30 days 5 கிலோமீட்டர் சேலஞ்சில் டே 7. காலையில் எழும்பி போயிட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வழக்கம் போல் ஒரு கப்பு ஜீரக தண்ணி குடிச்சிட்டு காலை கடன்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தா ஒரு சீனி கிழங்கு இருந்துச்சுங்க. அதையும் சாப்பிட்டு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. என்னோடய பேர் வெங்கடேஷ், நான் ஒரு லோ விஷன் ரன்னர். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால ஒரு லாங் ரன் ஒரு 18 கிலோமீட்டர் போகலாம் அப்படின்ட்டு காலையிலே கிளம்பியாச்சு. 30 days 5 கிலோமீட்டர் சேலஞ்சில் நீங்களும் ஜாயின் பண்ணிங்கன்னா லோக்கலில் இருந்தீங்கன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சேர்ந்து ரன் பண்ணுவோம். ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. எங்கள் ஊரில் நேற்று நைட்டு ஃபுல்லாகவே நல்ல மழை, நல்ல கிளைமேட் சூப்பராக இருக்குது. ரோடு ஃபுல்லாகவே ஒரு ஈரமாக தான் இருக்கும். வானமும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இருட்டிக்கிட்டு தான், மழை எப்போ பெய்யுங்கிற மாதிரி தான் இருக்குது. 3 கிலோமீட்டர் முடிஞ்சு இப்போ ரவுண்டானா இதில் வந்தாலே 3 கிலோமீட்டர் முடிஞ்சோம். 30 days 5 கிலோமீட்டர் சேலஞ்சில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் கற்றுக்குறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே. குறிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஹோட்டல்ஸ் அப்புறம் ரயில்வேஸ்லலாம் வந்து நல்ல தரமான ஃபுட்டை எல்லாருக்கும் கொடுக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஸ்கூல்லலாம் வந்து தரமற்ற ஃபுட்டை கொடுத்து நிறைய நியூஸ்லாம் பார்க்குறோம். அது மாதிரி இல்லாமலாம் எதிர்காலத்தில் நல்ல ஒரு ஃபுட்டு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறத இந்த நாளுக்கு நோக்கம். 6 கிலோமீட்டர் ஓவர். இன்றைக்கான டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனால் சண்டே லாங் ரன்னுங்கிறதுனால நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். ஃபைனலி ரீச் கன்னியாகுமரி வியூ பாயிண்ட். இதுதான் கன்னியாகுமரி போகிற பாதை பீச்சுக்கு. ஓவரான காய்ஸ் வெயில் வந்துட்டு காய்ஸ். 12 கிலோமீட்டர் முடிஞ்சிருச்சு. இன்னும் 5 இல்லைன்னா 6 இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பிரேக், அப்புறம் வந்து ஒரு வியூ பாயிண்ட் பிரேக் அப்படின்ட்டு ஒரு 4 நிமிஷம் எடுத்துருக்குறோம். வெயில் வந்துருச்சு. வெயிலில் நாமளே பார்த்துட்டு ஓடுறது எப்படி இருக்கு பாருங்க. லாஸ்ட் 1 more கிலோமீட்டர். ஃபைனலி 1 more டே கம்ப்ளீட்டட். ஒரு 16 கிலோமீட்டரு ஒரு 18 கிலோமீட்டர் ஓடலான்னு பார்த்தேன். ஒரு டிஸ்டன்ஸு இங்கேருந்து போயிட்டு இப்படி வரணும் அப்படி டிஸ்டன்ஸ் வச்சுருப்போம். அது வந்து 16 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீக் பிளான் பண்ணும்போது இன்னும் வேறு ரூட்டு பிளான் பண்ண வேண்டியதான். ஓகே, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸில் உங்களுக்கு ஏதாச்சும் நெகட்டிவாக பட்டுதாலோ கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், இல்லைனா டிஎம் பண்ணுங்கள், திருத்திப்போம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. இதோட 7 நாள் முடிஞ்சிருச்சு. இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வாரம் பார்த்திங்கன்னா 50 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியிருக்கோம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது. பாய், another more run video tomorrow. Thank you.